பாவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாவக்காவை வந்து இப்படி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை உப்பு மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை வந்து இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டால் அந்த துவர்ப்பு இருக்காது. இது புழிஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாவக்காவை வந்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இது வெடிக்கட்டும். இது வெடிச்சிருச்சு. இது கூட கொஞ்சோண்டு குட்டியாக ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே 2 மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து பாவக்காவை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அவ்வளோ பாவக்காய் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். பச்சை மிளகாய் போட்டதுனால நான் மிளகாய் பொடியெலாம் போடல. உங்களுக்கு வேணும்னா மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம்.